குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Black Thunder, where fun never ends. ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம், தமிழ்நாடு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இந்த பெண் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில இருக்க அரக்கோணம்ல இருக்க பருத்தி புத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வளர்ந்து வந்த ஒரு பெண். எக்கனாமிக்கலி வீக்கா இருக்க ஒரு ஃபேமிலியா இருக்க ஒரு பெண் தான் இந்த பெண். வளர்ந்து வந்தவங்க தான் இவங்க. இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா தெய்வ செயல் அப்படின்ற ஒரு நபரோட காதல் ஏற்படுது. இந்த பெண்ணை திருமணமா பண்ணிருக்கிறது சோளிங்கர் கோயில்ல. இவர் பாத்தீங்கன்னா DMKல ஒரு போஸ்டிங்லுமே இருக்காரு. ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்காரு. இப்பதான் போக போக அவரோட சுயரூபத்தை காட்டுறாங்க. அந்த பெண்ணை போட்டு அவ்வளோ செக்ஸ் டார்ச்சர் பண்றது, அந்த பெண்ணோட உடம்புல எல்லா இடத்துலயும் கடிச்சு வைக்கிறது, அந்த பெண்ணுக்கு எல்லா இடத்துலயும் உடம்புல காயம் ஏற்படுது. MLAவோடவும் தென் PAவோடவும் சிலரோட PAவோடவும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நீ வச்சுக்கணும், அவங்களோட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை அவ்வளோ அவ்வளோ இதுக்கப்புறம் இவரை சும்மா விடக்கூடாது, பாரு இருந்தா நமக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி AWPSக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அங்க போய் கொடுத்தா இது என் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, நான் எடுக்க முடியாது கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற அரக்கோணம்ல இருக்க தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்களா. தனக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் இந்த பெண் அவ்வளவு போராடுறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஷன்ல இந்த கேஸ் எடுத்துக்கலையா. எங்க போனாலுமே அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா இவரோட பொலிட்டிஷியன் பவரை வச்சு ஒருத்தர் கூட கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு இவர் சொல்றாங்க. அந்த திருமணம் ஆயிருக்குன்னு இந்த பெண்ணுக்கு எப்போ தெரிய வந்திருக்குன்னா, இந்த பெண் இப்படி பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் கால் பண்றாங்களா. இந்த பெண்ணுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனோட வேலை இதுதான், லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான், அப்புறம் நீங்க பண்ற தொழில் வச்சுதான் எங்களுக்கு காசு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து தொடர்ச்சியா பாக்குறோம். நம்ம இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு DMK பிரமுகராக இருந்தாரு. திரும்ப இவரும் இதே மாதிரி இந்த கட்சி நேமை யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி செயல்லாம் பண்றாங்க. கட்சி நேமை யூஸ் பண்றது தாண்டி ஒரு போஸ்டிங் வந்துருச்சுனால நான் பெரிய ஆளுப்பா, என்ன பண்ணிட போறாங்க, சட்டம் என்ன பண்ணிட போகுது, நமக்கு என்ன ஆயிட போகுதுன்ற ஒரு முதல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மக்கள் நாடி போற இடம் போலீஸ் ஸ்டேஷன், செகண்ட் கோர்ட். இதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. சண்டை போட்டா கூட டக்குனு ஸ்டேஷன் தான் போவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட் வைப்பாங்க. சரி நீங்க போற ஸ்டேஷன் உங்களுக்கு ரெமெடிஸ் கொடுக்கலையா, பிரைவேட் கம்ப்ளைண்ட் வச்சுட்டு கொடுங்க. அப்படியும் இல்லையா நீங்க பெட்டிஷன் ஃபார் டைரக்ஷனை ஃபைல் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். இப்போ எல்லாருமே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அரக்கோணத்துல சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்க வந்து இந்த பாலியல் ரீதியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க, தெய்வ செயல் என்ற ஒருத்தருக்கு ஏமாத்திருக்காரு. இந்த கேஸை பத்தி சொல்லுங்க. இந்த பெண் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டையில இருக்க அரக்கோணம்ல இருக்க பருத்தி புத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வளர்ந்து வந்த ஒரு பெண். ரொம்ப அந்த வீடியோல அவங்க சொல்லியிருப்பாங்க, பேக்ரவுண்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலி ரொம்ப எக்கனாமிக்கலி வீக்கா இருக்க ஒரு ஃபேமிலியா இருக்க ஒரு பெண் தான் இந்த பெண். வளர்ந்து வந்தவங்க தான் இவங்க வயது பார்த்தீங்கன்னா 21 வயசு தான் ஆகுது. அப்போ 21 வயசு அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, படிக்கிற பெண் தான். இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ செயல் அப்படின்ற ஒரு 40 வயது நபரோட காதல் ஏற்படுது. இந்த தெய்வ செயல் என்ன பண்றாருன்னா, காதல் ஏற்படுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முதல்ல உருவாக்குறாரு. அப்புறம் பேசி பேசி அது காதலா ஆகுது அவங்க 2 பேருக்குள்ள. காதலா ஆகும்போது இந்த பெண்ணை அவங்க நம்புறாங்க. ஆனா இதுல உண்மையா விஷயம் என்னன்றது பெண்ணுக்கு தெரியல. இந்த பெண்ணை திருமணமா பண்ணிருக்கிறது சோளிங்கர் கோயில்ல. எப்படி இருக்குது பார்க்க, உண்மையா காதல் பண்ணி உண்மையா திருமணம் பண்ற மாதிரி தான் அந்த பெண்ணுக்கும் தோணுது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்படித்தானே தோணும். லவ் பண்ணி கோயில்ல கல்யாணம் பண்றாருன்னா உண்மையா காதல் பண்ணி தான் திருமணம் பண்றாரு அப்படின்னு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஜனவரி 30, 2025 அன்னைக்கு அவங்க திருமணம் நடக்குது. சந்தோஷமா அந்த பெண் இருக்காங்க. 2 மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க அந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இவரு அப்பதான் போக போக அவரோட சுயரூபத்தை காட்டுறாங்க. அந்த பெண்ணை போட்டு அவ்வளோ செக்ஸ் டார்ச்சர் பண்றது, அந்த பெண்ணோட உடம்புல எல்லா இடத்துலயும் கடிச்சு வைக்கிறது, அந்த பெண்ணுக்கு எல்லா இடத்துலயும் உடம்புல காயம் ஏற்படுது. இந்த பெண்ணை அது மட்டும் பண்றது இல்லாம இவர் பாத்தீங்கன்னா DMKல ஒரு போஸ்டிங்லுமே இருக்காரு. ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்காரு. இது அந்த பெண் கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்காரு. சோ அந்த ஒரு போஸ்டிங்ல இருக்கிறத வச்சுதான் அவர் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காருன்றத அந்த பெண் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கட்சி ரீதியா இருக்கிற சில பேரோட இன்ட்ரடியூஸும் பண்ணிருக்காரு. என்னோட மனைவின்ட்டு. இதை நம்ம அந்த பெண்ணே சொல்லிருப்பாங்க, என்னோட மனைவி தான் இவ, மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா ஒரு பயமே இல்லாம இன்ட்ரடியூஸ் பண்றது. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்ணை அவர் பிசினஸா யூஸ் பண்ணிருக்காரு. பிஸ்னஸ்னா இந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி இன்னொரு நபரோட, அந்த பெண் சொல்றாங்க MLAவோடவும் தென் PAவோடவும் சிலரோட PAவோடவும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நீ வச்சுக்கணும், அவங்களோட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை அவ்வளோ கட்டாயப்படுத்திருக்காங்க. இந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அழுகுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இந்த பெண்ணை அந்த அடி அடிக்கிறார் இவரு.
போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ஒரு கட்டாயத்துக்கு மேல அவர் கூட இருக்க அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. தான் என்ன பண்றதோ அந்த பெண்ணுக்கு தெரியல. ஏப்ரல் 5 பண்ணி விஷம் குடிக்கிறாங்க. விஷம் குடிச்சு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அங்கேயும் அந்த பெண்ணை அவர் சும்மா விடல. அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட என்ன சொல்றாரு, நான் ஹாஸ்பிட்டல் மாத்தணும், நான் இதோட நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன், நான் யாரு தெரியுமா, உதயநிதி ஸ்டாலினோட பிஏன்னு சொல்லிருக்காரு. நான் உதயநிதி ஸ்டாலினோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு கையில பாத்தீங்கன்னா டாட்டோ குத்திருப்பாரு. இந்த 2 கையில டாட்டோ குத்திருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சாரோட டாட்டோ, இந்த கையில பாத்தீங்கன்னா அன்பின் மகேஷ் பொய்யாமொழியோட டாட்டோ குத்திருப்பாரு. இந்த 2 பேரோட சாரோட டாட்டோவும் குத்திட்டு இப்படி போயிட்டு, நான் பாருங்க நான் டிஎம்கேல பெரிய லெவல்ல இருக்கேன், நான் பிஏ, எனக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் தெரியும், டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வலுக்கட்டாயமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போய் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை செம செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணை இந்த பிசினஸ்க்கு நீ உள்ள வரணும், நீ நான் சொல்ற ஆளெல்லாம் நீ போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணுக்கு வேற வழி இல்லாம அந்த டைமே அவங்க அம்மாவை கால் பண்றாங்க. அப்போ அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவும் கேட்கறாங்க, ஏன் இப்படி பண்றேன்னும் போது அவங்க அம்மா போட்டு அடிச்சிருக்காங்க. எப்படி ஒரு அவங்க அம்மாவே அடிச்சிருக்காங்க. அடிச்சு அந்த பெண்ணையும் போட்டு அடிச்சு வேற வழி இல்லாம இவங்க வராங்க. இவனை விட்டா போதும்டா அப்படின்ட்டு அந்த பெண்ணை அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த பெண்ணு படிக்கிற பொண்ணுன்றதுனால May 5 இந்த பொண்ணுக்கு எக்ஸாம்ஸ் நடக்குது. May 5 போய் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஏன்னா இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நம்மள போயிட்டு இருக்கு காலேஜ் பசங்களுக்கு. பட் May 5 போய் செமஸ்டர் எக்ஸாம் போகும்போது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வராங்க. வரும்பொழுது டிஎம்கே போட்ட ஒரு கார்ல கொடி இருக்கிற அந்த பெண் சொல்றாங்க. அந்த கார்ல வந்து இந்த பெண்ணை அங்கேயே ரோட்லயே போட்டு அடிச்சு ஃபோனை வாங்கி உடைச்சு, நான் முன்னாடி சொன்னல இந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் வந்து ஃபினான்ஷியலி வீக்கா இருக்குன்னு. இந்த பெண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, சர்ஜரி பண்ணிட்டு உடம்பு ரீதியா ரொம்ப ஒரு எக்கனாமிக்லி வீக்கா இருக்க ஒரு ஃபேமிலி. இப்போ திருப்பியும் அவங்க அந்த பெண்ணோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஸோ என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பாவோட ஆப்ரேஷன் நடக்க விடாம பண்ணுவேன், உங்க அப்பாவை நான் கத்தி வச்சு குத்திட்டா அப்படின்னு அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றாங்க. தனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு பயம் வருது. May 6 பார்த்தீங்கன்னா அரக்கோணம் AWPS போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. இதுக்கப்புறம் இவனை சும்மா விடக்கூடாது, இதுக்கு வர இருந்தால் நமக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி AWPSக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. அங்கே போய் கொடுத்தா இது என் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, நான் எடுக்க முடியாது கேஸை அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற அரக்கோணம்ல இருக்க தாலுக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்களா. இந்த பெண் அங்கேயும் போறாங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்டேஷன்ல எடுக்கல. என்ன சொல்றேன்னா, நீங்க ராணிப்பேட்டை எஸ்பி ஆஃபீஸ் போகணுன்றாங்க. அந்த பெண் திருப்பி ராணிப்பேட்டையில இருக்க எஸ்பி ஆஃபீஸ் போறாங்க. இல்ல இந்த பொண்ணு குடுக்கறது ஒரு எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். ஒரு பெண் போனை தொலைச்ச மாதிரி ட்ரீட் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி இந்த பெண் என்ன பண்றாங்க, திருப்பி வந்து ராணிப்பேட்டையில இருக்க எஸ்பி ஆஃபீஸ் போறாங்க. அங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் ப்ராப்பரா பார்க்கலன்னு இந்த பெண் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில இருக்க டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு கேஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் போகுது அப்படின்னு இந்த பெண் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தரப்புல. ஸோ எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ தூரம் வந்து இந்த பெண் தனக்கு நியாயம் கிடைக்கணும், தான் உயிருக்கு பயந்துட்டு தனக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும் இந்த பெண் அவ்வளோ போராடுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஷன்ல இந்த கேஸ் எடுத்துக்கலையா. எங்க போனாலுமே அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, இவரோட பொலிட்டிஷியன் பவரை வச்சு ஒருத்தர் கூட கேஸ் எடுக்க மாட்டாங்கன்னு இவர் சொல்றாங்க. ஒருத்தர் கூட இந்த பொண்ணோட கேஸை எடுக்க மாட்டாங்களா. கடைசியா டிரான்ஸ்ஃபர், நான் சொன்னல இந்த கேஸ்ல டிஎஸ்பி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு போச்சு இந்த பெண் சொல்றாங்கன்ட்டு. அங்கேயும் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பெண்ணோட அப்பாவும் இவங்களும் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பெண்ணோட அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, என் பெண்ணுக்கு சேஃப்டி கிடையாது, சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாதுகாப்பு இல்லை இவனால அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு பண்ணியிருக்கான், என்னை ஏமாத்திருக்கான், என்கிட்ட இருந்து எவ்வளவு பண்ண சொன்னா, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணா, அது மட்டும் இல்லாம இன்னொரு நபரோட என்ன போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒண்ணுமே எடுக்காம இந்த பொண்ணு ப்ரெஷர் பண்ண வேற வழி இல்லாம சும்மா கட்டாயத்துக்காக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நபர் இருக்காருல்ல, ஐ மீன் அவங்க அப்பா கொடுத்த கேஸை மேட்ச் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூப் எஃப்ஐஆர்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரச்சனை மாதிரி போட்டு பண்ணிருக்காங்க. இந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான், நான் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றேன், நான் ப்ரொடியூஸ் பண்ணியுமே என் கம்ப்ளைண்ட்டை ஏன் எடுக்காதது ஒரு விஷயம், எடுத்துமே அது ஒரிஜினலா நான் என்ன சொல்லணும், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நீங்க ஒண்ணு கூட எஃப்ஐஆரா போடலையே, எங்க அப்பா கொடுத்த வச்சுக்கு இதுக்கு போடுறீங்க, இதை வேற அவங்க அந்த எஃப்ஐஆரை வாங்க மறுக்கிறாங்கன்ட்டு அவங்க மேலே மாத்தி விட்டாங்கன்னு அந்த பெண் அவ்வளவு கத்திட்டு இருப்பாங்க. எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன் இந்த இடத்துல. அந்த பெண் சொல்லியிருக்காங்க, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருமணம் ஆயிருக்குன்னு இந்த பெண்ணுக்கு எப்போ தெரிய வந்திருக்குன்னா, இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆச்சுல ஜான்வரி 30, அப்பதான் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இவர் திருமணமானவர் 40 வயசுல இருக்கிறாருன்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது வரைக்கும் இவருக்கு கல்யாணம் ஆச்சுன்ற விஷயம் தெரியல, ஒண்ணுமே தெரியல, இந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பெண் இப்படி பாதிக்கப்பட்டு வீட்டுல இருக்கும் போது அவரோட ஒய்ஃப் கால் பண்றாங்களா இந்த பெண்ணுக்கு. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷனோட வேலை இதுதான்,
லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான். அப்புறம் உங்களை வச்சுதான் எங்களுக்கு உங்களை நீங்க பண்ற தொழில் வச்சுதான் எங்களுக்கு ஆசை. இது ஒரு பிசினஸாவே இதுதான் சார் பிசினஸ். இப்போ எப்படின்னா இது மக்களுக்கு இப்போ உங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கும். பட் ஒரு சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அட்வொகேட்டா தான் சொல்றேன், கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க சார். 2 பேர் பிசினஸ் தெரியுமா, நீ யார் கூட எங்க வேணா போ, நான் யார் கூட எங்க வேணா போவேன், நமக்கு காசு வேணும், அது நமக்கு காசு வேணும். இது ஒரு வகை. இன்னொரு வகை எப்படி தெரியுமா சார், நீ நானும் புருஷன் பொண்ணாலே இருக்கணும், நீ ஏமாத்தி காசு பறிச்சுட்டு வா, லவ் பண்ணு, லவ் பண்ணி முன்னால அவன் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளவு காசை வாங்கிட்டு என்கிட்ட வா. இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க சார். கேஸ் நம்ம அன்றாட பாக்குறோம்ல, பிளான் பண்ணி கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொண்ணை ஏமாத்தி அந்த பெண்ணுகிட்ட இருந்து காசை வாங்கி, ஆண்கள் பண்றதுல இந்த இடத்துல இந்த கணவர் பண்றதுல பெண்ணுமே துணையா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க கணவன் மனைவி எல்லாம். அந்த மாதிரி தான் போல இவங்களும் பிளான் பண்ணி ஒரு யோசிச்சு பாருங்களேன். நம்ம தமிழ் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் தான் ஹஸ்பண்ட் இன்னொரு பெண்ணை பாக்குறாங்க அப்படின்னாலே பெண்களால பொறுத்துக்க முடியாது. நம்ம இன்னும் அதுலதான் இருக்கோம். அதை மீறி இவங்க எவ்வளோ ஒரு ஃபாஸ்டா போறாங்க. நம்ம பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட இருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுனால எங்க போனாலும் இந்த பொண்ணோட கேஸை எடுக்கிறது இல்லை. ஸோ இன்னொன்று இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுல தான் என்ன வேணா பண்ணலான்ற ஒரு தைரியம் வருது, முக்கியமா வருது. அது நமக்கு தெரியாத போலீஸா, நமக்கு தெரியாத ஆளா, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் எங்க இருந்து வருது, பேக்ரவுண்ட். அது அவங்களே நினைச்சுக்கிறாங்க, நான் வந்து இந்த கட்சியில சேர்ந்தவனா இருக்கேன், ஏன்னா யாரும் எதுவும் பண்ண முடியாது, என்னை யாரும் எதுவும் தொட முடியாதுன்றது அவங்களோட மூட நம்பிக்கைன்ற சொல்றது முட்டாள்தனம் சொல்லலாம். கேஸ் பாக்குறோம் நம்ம. பொள்ளாச்சி கேஸ்ல இப்ப ஜட்ஜ்மென்ட் வந்தது, நாகர்கோவில் காசி, நிறைய கேசஸ் ஜட்ஜ்மென்ட் வந்துட்டும் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தைரியமா எப்படி பண்றாங்க? எப்படி சொல்றதுன்னா, என்ன பண்ணிட போறாங்க, சட்டம் என்ன பண்ணிட போகுது, நமக்கு என்ன ஆயிட போகுதுன்ற ஒரு சார், சட்டத்தை மதிக்கிறவங்க அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க சார். என்ன பண்ண போகுது சட்டம், என்ன இந்த இன்னொன்னு சொல்ல வரேன், இந்த தெய்வ செயல் இருக்கால, இவரே என்ன சொல்லிருக்காருன்னா, என்ன முடிஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், என்ன அரெஸ்ட் பண்ண போறேன், ரிமாண்ட் பண்ண போறாங்க, அவ்வளவுதானே, நான் பார்த்துட்டு வெளில வந்துருவேன். புரியுதா உங்களுக்கு? அரெஸ்ட் பண்ணல. இந்த பெண்ணை பத்தி நமக்கு இந்த சோஷியல் மீடியா எப்படி வைரல் ஆச்சுன்னா, இந்த பெண் என்ன பண்றாங்க, மசூதிக்கு போய் இவங்க தொழுவாங்க போல. அப்படி தொழுவிட்டு வரும்பொழுது ஏடிஎம்ல இருக்க எம்எல்ஏ ஒருத்தர் நவீன்ற நபரை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அங்கேயே அழுது சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அவரோட ஹெல்ப்னால தான் இந்த விஷயம் வெளியில வந்துச்சு. பிரஸ் மீட் கொடுத்து வெளியில வந்திருக்கு. இப்போ அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஃபுல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க லீகலி. ஸோ அப்பதான் நமக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ அந்த பெண் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்களேன். 21 வயசுல, படிக்கிற வயசுல காதல் பண்ணி ஏமாந்து எவ்வளோ தூரம் போயிட்டு அவன் அவ்வளோ அடிச்சு உடம்பு ஃபுல்லா கடிக்க வச்சு எவ்வளவு தூரம் பண்றாங்க, ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ண ஆள் இல்லை. இப்போ உங்களுக்கே ஏதோ ஆயிருக்கு சார், நீங்க ஸ்டேஷன் போறீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷன் போறீங்க. அப்படி போகும்போது உங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா என்ன பண்றது, இவங்க என்ன இப்படி பண்றாங்களே ஒரு சலிப்போட விட்டுருவோம். ஒரு சின்ன கேஸ் இருந்தா அதுக்கு மேல திரும்ப எதுக்கு? இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க போது கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா, எடுக்கலையா, இந்த விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். நீங்க போஸ்டல் மூலியமா கூட உங்களோட கம்ப்ளைண்ட்டை அனுப்ப முடியும். நீங்க அப்படி போஸ்டல் மூலியமா அனுப்புறீங்கன்னும் பொழுது உங்களோட ஏடி கார்டு, ஐ மீன் ஒரு போஸ்டர் அனுப்புறீங்க போது ஏடி கார்டுன்னு ஒரு பின்னாடி இருக்கும். அந்த ஏடி கார்டு நீங்க வச்சுக்கிறதுனால அது ரிசீவ் ஆச்சா இல்லையான்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க டைரக்டா போய் கூட நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட்டே கொடுக்கலாம். அப்படி கொடுக்குறீங்கன்னும் பொழுது எவ்வளவு விஷயம் நடக்குமா? நடக்காது. இதை பத்தி மக்களுக்கு அவேர்னஸ் தெரியாது. எங்க போறது? நான் இப்போ ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் போனாலே, இப்போ என்னோட கிளைண்ட் பல பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மேம் நான் போவேன் மேம் கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க மேம். என்ன எங்க போனாலும் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்றாங்க. மக்கள் வந்து என்ன ஜூரிஸ்டிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே 5 நாள் அலையறாங்களா. மக்கள் வேணும்னு எடுக்க மாட்டாங்க, போலீஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. அந்த மாதிரி ஃபேஸ் பண்றீங்களா? உங்களுக்கு வந்து போலீஸார் நாடி முதல்ல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மக்கள் நாடி போற இடம் போலீஸ் ஸ்டேஷன், செகண்ட் கோர்ட். இதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. சண்டை போட்டா கூட டக்குனு ஸ்டேஷன் தான் போவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட் வைப்பாங்க. சரி, நீங்க போற ஸ்டேஷன் உங்களுக்கு ரெமெடிஸ் கொடுக்கலையா, பிரைவேட் கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுங்க. அப்படியும் இல்லையா, நீங்க பெட்டிஷன் ஃபார் டைரக்ஷனை ஃபைல் பண்ணலாம். பெட்டிஷன் ஃபார் டைரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்றத நீங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது கோர்ட் ப்ரொசீடிங், இப்போ உங்க அட்வொகேட் உங்களுக்காக வாதாடி பண்ணி உங்க கேஸை கோர்ட்டே வந்து போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்கும். இந்த கேஸை இத்தனை நாளுக்குள்ள நீங்க முடிக்கணும், இதுக்குள்ள நீங்க முடிக்கணும், ஏன் முடிக்கலன்ற காரணத்தை கேட்பாங்க. அப்படி கேட்டுமே அவங்க அதை முடிக்கலன்னும் போது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஸோ எவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குன்றத நம்ம மக்களுக்கு தெரியறது இல்லை. ஸ்டேஷன் போலயே அங்கேயே உட்காந்துடுறாங்க. இப்போ இந்த பெண்ணை அதான் பண்ணியிருக்காங்க, கைடன்ஸ் ப்ராப்பராக இல்லை இவங்களுக்குலாம். இந்த பெண் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த பெண்ணுக்கு 2 அட்வொகேட் உதவி பண்ண வந்தாங்களாம். வந்து 30,000 கிட்ட இந்த பெண்கிட்ட வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடத்தலையா. அப்படிதான் தெரிய வந்திருக்கு அந்த 2 பேருமே அந்த தெய்வ செயலோட ஆள்.
அவங்க இன்னொரு பிரஸ் மீட் கூட கொடுத்திருந்தாங்க மேம். நான் கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணி போலீஸ் கிட்ட ஆதாரங்களா கொடுத்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ராகுல் ஐடிவிங்கிற ஒரு ஐடியில வந்து அதை போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் ஸ்டேஷன்ல கொடுத்தது எப்படி அவருக்கு தெரியும், அதை வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாரு அவருன்ற மாதிரி பண்றது சட்ட ரீதியே தப்பு சார். அந்த மாதிரி யாரு பண்றாங்கன்றது உறுதி ஆகுதுன்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு சிறை தண்டனைகளுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா அது ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம். இப்ப அந்த பெண் பேசினாங்க, அந்த பெண்ணோட பேர் தெரிஞ்ச முகம் தெரிஞ்சுதா? தெரியாது. ஆர்த்தின்னு ஏதோ ஃபேக் நேம்ல வச்சு பேசினாங்க நினைக்கிறேன். ஆர்த்தி ஒரு ஆனந்தி ஃபேக் நேம்ல வச்சு பேசினாங்க. ஏன்னா அது உண்மையா எப்பவுமே ஒருத்தவங்களோட விக்டமே பாதிக்கப்பட்டு வராங்க சார். 21 வயசு பெண்ணும் போது அடுத்து வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஐடென்டிட்டி ரிலீஸ் பண்ணக்கூடாது சார். சட்ட ரீதியா தப்பு சார். இதே மாதிரி 20 பெண்களை ஏமாத்தி இருக்காருன்னு சொல்றாங்க. அந்த பெண் சொல்லிருப்பாங்க. இன்னொன்னு சொல்லிருப்பாங்க. அந்த பெண் என்ன சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் 2 குழந்தைகள் இருக்கா, அந்த பெண் கிட்ட போய் என்னன்னு சொல்லி இவர் இம்ப்ரெஸ் பண்றாரு பாத்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓப்பனா சொல்றாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இல்ல சார், நான் அவங்க கூட குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் ஏமாத்தி இதே மாதிரி அந்த பெண்ணை போட்டு கடிக்கிறது, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா காயங்கள் ஏற்பட்டு தொழிலுக்கு அனுப்புறது. அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல அவங்களோட யாரெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்களும் இந்த பெண்ணுக்கு தொழிலுக்கு அனுப்புறாங்க. 1 night மாதிரி அனுப்பி அதுல வர காசை வச்சு வாழ்றாரு. அந்த பெண் இப்படி பண்ணிருக்காங்க. இந்த பெண் சொல்லிருக்காங்க, நீங்க நானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த பெண் வரல. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்த இவங்களுக்கே நியாயம் கிடைக்கல. 20 பெண்ணுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத அந்த பெண் சொல்றாங்க. இன்னும் வந்து எனக்கு தெரியாத நிறைய பேர் இருக்கலாம். அவர் வந்து வேலை இதுதான், காலேஜ் படிக்கிற பொண்ணு, என்ன மாதிரி எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லாம ஃபினான்ஷியலி வீக்கா இருக்கிறவங்க தான் டார்கெட் பண்ணி அவர் பண்றாரு, எங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அந்த மாதிரி சொல்றாரு. நீங்க பாதிக்கப்படுற பெண்ணுங்க நிறைய பேரை பாருங்களேன், நார்மலி பாத்தீங்கன்னாலே எக்கனாமிக்கலி வீக்கா இருப்பாங்க. இப்ப அவர் அப்படிதான் மிரட்டி இருக்காரு, அப்பா அம்மாவை கொன்னுடுவேன். எப்படின்னா நீ எல்லாம் என்ன பண்ற போற, நான் பொலிட்டிஷியன்ல ஒரு பவர்ல இருக்கேன், என் சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க நான் சொல்றேன் இவங்க இருக்கிறதுலாம் ஒரு பவரே இருக்காது, சும்மா நார்மல் போஸ்டிங்ல தான் இருப்பாங்க, அவங்க தான் ரொம்ப பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பொலிட்டிஷியன்ல ஒரு பவர் லைக் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க போது தவறு பண்றாங்க போது அவங்க இமிடியேட்டா அந்த கட்சியில இருந்து அவங்க நீக்கணும் சார். கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. அவர் இன்னும் அப்ஸ்காண்டா தான் இருக்காரு. அப்ஸ்காண்டா இருக்காரு. அந்த பெண் இன்னும் சொல்றாங்க, இவர் அப்ஸ்காண்டுன்னு சொல்றாங்க. நான் காலேஜ் போனா என் பின்னாடி வந்து நிக்கிறான், நான் எங்க போனாலும் வந்து நிக்கிறான், இவன் எப்படி அப்ஸ்காண்ட் ஆயிட்டான், போலீஸ் கிட்ட ஸ்பெஷல் போஸ்ட் போட்டு தேடுறேன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் தேடல. எங்க போனாலும் சுத்தி வந்துடுறான் என் பின்னாடியே. எனக்கு பயமா இருக்கு. ஒரு 2 நாள் நிம்மதியா விட்டான்னா 3ஆவது நாள் எனக்கு தொந்தரவு பண்றான். எனக்கு அது பயமா இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேரம் பேசியிருக்காரு, 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், கேஸ் கொடுக்காதீங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பாத்தீங்களா, இப்போ எப்படி சொல்றது, அவங்களோட பேக்ரவுண்ட தெரிஞ்சு எப்படி காசை வச்சு அடைக்க பாக்குறாங்க பாத்தீங்களா. இதுல அவங்க மனைவியும் ஒரு கூட்டாளி தான். எந்த அளவுக்கு வந்து இவரை நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு அவங்க மனைவியும் பேசணும் நம்ம. ஏன்னா ஒரு பெண்ணா இருந்துட்டு இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை எப்படி பண்றாங்க, இன்னும் நிறைய பெண்களோட வாழ்க்கை எப்படி பண்றாங்கன்னும் போது நீங்களாம் எதுக்கு திருமணம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. திருமணம் பண்ணிட்டு அது ஒரு உங்களுக்கு ஒரு குழந்தைய வர நீங்க பெற்றுட்டு அந்த குழந்தை எப்படி சார் வளரும் நாளைக்கு? இவங்களும் இதே சமுதாயத்துல தான் வளர்றாங்க, திரும்ப அவங்க குழந்தைக்கு இதே சூழ்நிலை அதுதான் அப்படியே சொல்லி கொடுப்பாங்க போல தெரியல. அதுதான் சொல்றேன், எந்த குழந்தையும் வந்து பிறந்தோடனே அக்யூஸ்ட் ஆகிறது கிடையாது. சர்க்கம்ஸ்டன்சஸ் அவங்க சோஷியலி வளர்றது தான் அவங்களை ஆக்குது. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து தொடர்ச்சியா பாக்குறோம்ல. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு டிஎம்கே பிரமுகராக இருந்தாரு, திரும்ப இவரும் இதே மாதிரி இந்த கட்சி நேமை யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்றாங்களா? சார் கட்சி நேமை யூஸ் பண்றது தாண்டி ஒரு போஸ்டிங் வந்துருச்சுனால நான் பெரிய ஆளுப்பா, நான் பெரிய ஆள், என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது சார். உண்மையா சொல்ல போனா பெரிய லெவல்ல இருக்கவங்க கூட அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்க கூட சட்டத்துக்கு பயப்படுவாங்க என்னைக்குமே. ஆனா இந்த சின்ன சின்ன போஸ்டிங்ல இருக்காங்க பாருங்களேன், அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது சார். எங்கன்னா போங்களாம் பைக்ல கார்ல பாருங்களா ஃபெஸ்ட்ல ஓட்டிட்டு இருப்பாங்க. அது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு திமிர் வந்தது ஆட்டோமேட்டிக்கா, நம்மள என்ன பண்ண முடியும், எனக்கு ஸ்டேஷன்ல போனா எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் வராங்க. ஸோ அந்த திமிர் தான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விடுது. இப்போ இவர் மேல என்னென்ன மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க சார்? நார்மலி பாத்தீங்கன்னா அது இன்னும் வெளியே ஆகல, என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்றது வெளியே ஆகல. நார்மலி பாக்குறீங்க போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் போட வாய்ப்புகள் இருக்கு. இந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி ஏமாத்திருக்காருன்னும் போது அதுல வந்து சட்ட ரீதியா அவருக்கு ஆக்ஷன் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய செக்ஷன் கீழேயும் சரி, அவர் என்னென்ன பண்ணிருக்காரோ அது கீழேயும் சரி இவருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்சபட்சம் பாக்குறீங்கன்னும் போது இவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை கிடைக்க ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இம்பிரிசன்மென்ட் ஃபார் லைஃப் கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு சார். இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி கொண்டு போவாங்க மேம்? அவரை பிடிப்பாங்களா? இது இப்படியே தான் சார் ப்ராபபிலி கண்டிப்பா வந்து இந்த மீடியா வந்துருச்சு சார் நியூஸ், கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு எப்படியோ பெயில வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா.
நார்மலி பெயில்ல வந்துருவாங்க. அது பெயில்ல வந்துருவாங்க. அப்படி பெயில்ல பார்க்கலாம் மேம். இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி ஆமா கொண்டு பெயில்ல போறாங்க, அந்த வந்துருவாங்க. பொண்ணுக்கு நீதி Yeah. கிடைக்குதா? பெயில்ல வந்ததுக்கு அப்புறம் ட்ரையல் நடக்கும். ட்ரையல் நடந்து அந்த இடத்துல கோர்ட்டுக்கு வந்துட்டாலே கண்டிப்பா எதுவுமே உடைக்க முடியாது சார். ட்ரையல் வருதுன்னும் போது எல்லா பக்கமும் விசாரிச்சு விட்னஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். ஏன்னா இது மீடியா வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது வந்து நார்மலி ஆகாது. ஸோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சார். Okay. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, மேட்டுப்பாளையம், தமிழ்நாடு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.